Hello my dear friends, welcome to Mujahid Royal Facts. நம்ம யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பிட்காயின் அண்ட் யூரோ எஸ்டியினுடைய வீக்லி அனலைசஸ். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்னு நினச்சா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிட்காயின் வந்து நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த மார்க்கெட் வந்து கரண்டாக ரன் ஆகிட்டு இந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1-2 டைம் வந்து டச் பண்ணிவிட்டு அங்கே வந்து மார்க்கெட் வந்து புல் பேக் கொடுத்த ஒரு லெவல். ஓகேவா? ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவல். இப்போ எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு வேளை வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் May 13. ஓகே, ஸோ May 13 நாளைக்கு நமக்கு இன்னும் இருக்கிறது வந்து 2 டேஸ் அண்ட் 4 ஹவர் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த மந்த் எண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த 2 நாளைக்குள்ள வந்துட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ரன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் ஃபோல் ஆகி இப்படி முடியலாம். ஓகே, அப்படி இல்லை இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலுக்காகி முடியலாம். ஸோ 2 விஷயமும் நடக்கிறதுடைய பாசிபிள் இருக்குது. இப்போ மந்த்லியில் வந்துட்டு நம்ம டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்ட் அப்படின்றத பார்க்குறதுக்கு நமக்கு எந்த ஒரு பாசிபிளும் வந்து மந்த்லியில் இல்லை. இப்போ நான் சொல்கிறபடி வந்து மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் ஃபில் பண்ண மாதிரியே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது. பட் பிரேக் அவுட் பண்ணாலும் டவுன் ட்ரெண்டுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இப்படி தான் மூவ் ஆகும். ஓகே, டவுன் ட்ரெண்ட் வந்து ஓகே இப்படி ஒரு புல் பேக், எகைன் வந்து மார்க்கெட் வந்து இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எகைன் ஒரு புல் பேக். ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் இப்படி போகிற மாதிரி போகலாம். ஆனால் நான் சொல்கிற விஷயம் வந்து நடந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த 2 டேஸுக்குள்ளே ஒரு 31,000 ஸோ அந்த லெவலில் வந்துட்டு டச் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் மேலே அங்கே அந்த மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய சான்ஸும் இருக்குது. மந்த்லியில் நம்மளுக்கு வந்து எப்போதைக்கு ஒரு டிசிஷனும் வந்து எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ வீக்லியில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வீக்லியில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் ஆல்ரெடி பண்ணிடு சைட் வேஸ் மாதிரி தான் ஹையர் டைம் ஃப்ரேம். பட் வீக்லியில் வந்து ஒரு சைட் வேஸ் மாதிரி தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ட்ரோ பண்ணியே காட்டுறேன். ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் போனது எகெயின் இந்த லெவலுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் எகெயின் நிற்கிது. மார்க்கெட் இந்த லெவலுக்கு எகெயின் போகலாம். ஸோ இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் சைட் வைஸ் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நமக்கு டவுன் ட்ரெண்ட் அண்ட் அப் ட்ரெண்ட் எதுவுமே வந்துட்டு வெயிட் இல்லாத மாதிரி இருக்குது. பட் இதில் இப்போ நடந்துகிற விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வந்து மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஹைன்னு போன மார்க்கெட் எகெயின் வந்து ஒரு லோவர் லோ வந்து மேக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மந்த்லியில் நான் சொன்னபடி வீக்லிலையும் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிடும். பிரேக் அவுட் ஆகினா மார்க்கெட் எகைன் ஒரு ஃபுல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஃபோல் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட் இந்த லெவல்லாம் வச்சிருக்குது. ஸோ அந்த லெவல்லாம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. நான் ஜஸ்ட் வந்து டெக்னிக்கலை வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு தேவை ஒன் டேக்கு வந்துட்டோம். ஸோ ஒன் டேயில் வந்து என்ன நடந்துக்குது அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு சப்ளை வந்துருக்குது. அது எங்கே வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த லெவல் வந்து ஒரு சப்ளை நம்மளுக்கு. ஓகே, அதுக்கு மேலே நமக்கு ஒரு சப்ளைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த லொக்கேஷன் வந்து ஒரு சப்ளை. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை கிடையாது. பட் இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை. இப்போது மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து மார்க்கெட் இப்போ இருக்கிற நமக்கு கரண்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிபிள் என்னன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து இங்கே வந்தது ஒரு லோவர் லோ வந்துட்டு லோவர் ஹை வந்து மேக் பண்ணியிருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ஹை வந்து மேக் பண்ணவே இல்லை. ஸோ ஃபிபனாச்சி டூல்ஸை யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் வரைக்கும் ஓகே நம்மளுடைய சப்ளை லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 36,000. ஸோ 36,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து வெங்கரியக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரையும் போயிட்டு மார்க்கெட் வந்து எகைன் அதனுடைய டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குரிய பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20,000 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்குரிய பாசிபிள் வந்து இருக்குது. பட் நம்ம சொல்கிறபடி நடந்தால் மட்டும். அப்படி இல்லை இங்கே வார மார்க்கெட் வந்து இந்த சப்ளைலாம் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எகைன் வந்து ஒரு இடத்துல வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கண்டினியூஸ் ஆகி மேலே போகிறதுக்குரிய பாசிபிளும் வந்து
ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இதுதான். ஓகேவா, நான் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்றதுக்காண்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் செல் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே அங்கே போனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சின்னதாக ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே கண்டினியூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் நமக்கு பிட்காயினில் இருக்கக்கூடிய பாசிபிள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சரை வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூரோ யூஎஸ்டி டே சார்ட். ஓகே, ஸோ டே சார்ட்டில் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகிருக்குது. ஒரு லோவர் ஹை, எகைன் வந்து ஒரு லோவர் லோ, எகைன் வந்து ஒரு லோவர் ஹை, எகைன் ஒரு லோவர் லோ கிரியேட் பண்ணிடுச்சு. பட் எகைன் வந்து இந்த மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவர் ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஸோ இப்போது ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் இருந்து நம்ம ஃபிபனாச்சி டூல்ஸை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இந்த லெவல் வரைக்கும். ஸோ இதனுடைய அந்த கோல்டன் ரேஷியோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த 1.050. ஓகே, ஸோ அந்த லெவல் வருது. நம்ம வந்து 4 ஹவருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். இந்த மார்க்கெட் வந்து ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து சின்னதாக ஒரு டவுன் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, 4 ஹவர்ஸ் சார்ட், 4 ஹவர். ஓகே, 4 ஹவரில் வந்து மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ டைம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து தெரியலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்டை வந்து எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு விஷயம் நடந்துட்டு இதுன்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்த லெவல். ஸோ இந்த சப்போர்ட்டாக இருந்த லெவல் வந்து இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து வேக் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. சரியா, ஸோ அதனால் மார்க்கெட் இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் கொடுக்கலாம். நம்ம டெய்லியில் பார்த்தபடி வந்துட்டு அந்த ரீடெஸ்ட் லெவல், ஓகேவா, அந்த ரீடெஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் வந்துட்டு திரும்ப எகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய பாசிபிளும் வந்து இருக்குது. ஸோ அந்த லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மார்க் பண்ண வேண்டிய லெவல். ஸோ இந்த லெவல், ஓகேவா, ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.0600. ஓகே, ஸோ அந்த லெவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து வரதுக்குரிய பாசிபிள் வந்து கூட இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படி வருதோ ஸோ அதுக்குரிய அப்டேட் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.